ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக இருந்தோம். ஹே கீர்த்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச உடனே கலாச்சினே இருந்தோம், இன்க்ளூடிங் ஆமினி. ஷூட்டிங் டைம்ல வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு நான் அழகா இருக்கேனா இப்படி இருக்கேனா அப்படிதான் கேட்டுனே இருப்பாங்க மேம். 24 மணி நேரம். ஜோக் ஜோக் ஜோக். அவங்க அழகா இருக்கணும் நாங்க ஏன் சொன்னோம், அது அவங்களுக்கு உலகத்துக்கே தெரியும் இல்லையா? யாமினி மேம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும். சப்போஸ் இந்த ஷார்ட் வைக்கும் போது கீர்த்தி சொல்லுவாங்க நான் அழகா இருக்கேனா அப்படி இருக்கேனான்னு கீர்த்தி சொல்லிட்டாங்க. அழகா இருக்கேனா நான் கேட்டதே இல்ல. யூ பியூட்டிஃபுல் பேபி. சரி, இந்த கதை எழுதும் போதே கீர்த்தி சுரேஷ் தான் பண்ணணும்னு எழுதுனீங்களா இல்ல எழுதி முடிஞ்ச உடனே இது கீர்த்தி சுரேஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது நான் பொய் சொல்ல விரும்பல. நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஆக்டர்லாம் யோசிக்க மாட்டேன்னா. பட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து விஜய் கரகண்டூர் வந்து சொன்னாரு, இந்த நல்ல கதை இது நல்லா வந்திருக்கு ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஆக்டர் வேணும், ஒரு ஏலிஸ்டர், ஒரு ஸ்டார் வேணும். ஸோ தென் கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா அப்பதான் வந்து இவங்க 2 பேரும் சாணி காகிதம் சேர்ந்து பண்ணாங்க. இவங்க தான் டிஓபி. அந்த படம் பார்த்துட்டு வந்து ஐ saw that இந்த கமர்ஷியல் படம் எல்லாம் பண்ணிட்டு சாணி காகிதம் மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் படமும் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி கீன் டு ஒர்க் வித். டைட்டில் எப்படி இந்த டைட்டில் வைக்கணும்னு நீங்க இது பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைட்டில். ரகு தாத்தான்னு சொல்றது ரொம்ப டிஃப்ரெண்ட் டைட்டில். இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கொடுத்த மார்க்கெட்டிங் வரம். மார்க்கெட்டிங் வரம். படம் பேர் என்ன மச்சான்? ரகு தாத்தா. ஓ ஏக் காவ் மே ஏக் கிசான். அந்த ஸோ இந்த படம் எதை பற்றி, அதில் என்ன மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ மீன் ஜென்ஸிக்கு புரியாது, பட் மற்றவங்களுக்கு புரியும் நம்புறேன் நான். இதுதான் கதைன்னு யோசிச்ச உடனே என் ஃப்ரெண்டு கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருக்கு, கன்னியாகுமரி பையன். அவன் வந்து திருவாமியூரில் வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் வீட்டில் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தா. அப்போ சொன்னா, மச்சான் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை கலாயப்படுறா, வெளியில் போய் வந்து கோஷம்லாம் போடுற இந்தி திணிப்பு ஒழிகன்னு. ஆனால் வேலை இன்க்ரிமெண்ட் வேணும்னா வந்து இந்தி எக்ஸாம் எழுதுறியே, என்னடா நியாயம் அதுன்னு ஒரு கலாச்சாரம்னு சொன்னான். இது வந்து ஆல்மோஸ்ட் 12 years பேக், மேபி 14 years பேக், தெரியல. அவன் சொன்னப்ப சொன்னா, மச்சான் கண்டிப்பா படம் பண்றேன்னா இந்த கதையை வச்சு. படம் பேர் என்னடா ஆக்க போறீங்கன்னா, தாத்தா தானே சொன்னாரு, ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகு தாத்தா. அங்க இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் இது. சார், பொண்ணுங்கன்னா அடக்கம் ஒடுக்கம் இல்லாமன்னு ஒரு டைலாக் எழுதுனீங்க. ஆமா, அது எப்படி சார்? அது வந்து பயங்கர ஹை கிரியேட் ஆச்சு, பயங்கர கிரியேட் ஆச்சு. அது மண்டையை உடைச்சிட்டு வந்தானே ஹைப் ஆச்சு. ஐசா ஓகே. இது ஒன்லி பொண்ணுங்களுக்கு மட்டும் தான். என்ன இது ஆம்பளை மாதிரி பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலையா உங்க ஒய்ஃப்? நான் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் இல்ல. அது ஆனா கீர்த்தி ஷூட்டிங்ல நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப தெரிஞ்சிச்சு. இப்படிதான் இருக்கணும் டைரக்டர், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல டைரக்டர்னா வந்து அப்படியே பயங்கர 2 கொம்புலாம் இல்லையே. டைரக்டரும் வந்து ஒரு மனுஷன் தானே. டைரக்டரும் தெரியுது 2 கொம்பு. ஷூட்டிங்ல ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஜாலியா பார்த்தாலே தெரியுது. அந்த யூனிட்டே பார்க்கும்போது அழகா இருக்கு பார்க்க. It's a fun set and I think நிறைய காமெடி டைமிங், சென்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி அவர்கிட்ட இருந்து கற்றுருப்பேன் கண்டிப்பாக. பிகாஸ் அவர் வந்து ஹீஸ் அ ஸ்டாண்டப் கமெடியன். அவர் சில சமயம் சீரியஸாக பேசுகிறாரா இல்லை விளையாட்டாக பேசுகிறாரான்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். சார், ஷூட்டிங்கில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல, இத்தனை நாள் ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாமல் இருக்கும். அது எந்த விஷயமா இருக்கும்? கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது வந்து ஒரு நாளில் வந்து ஒரு 50 ஷாட் எடுத்தோம். ஓ மை காட், ஆல்மோஸ்ட். ஆனால் நீ காமெடி என்னன்னா வந்து ஆல்மோஸ்ட் லஞ்ச் ஹவர் வரைக்கும் ஒரு ஷாட் கூட எடுக்கல. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்டராக்ஷன். ஸோ ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நானும் சரி ரிஹர்ஸ் பண்ணிட்டேன் நல்லது தானே. ப்ரொடியூசர் பாவம், அவர் வந்து காலில் வெந்நீர் போட்டு வெளில சுற்றிட்டே இருந்தார். என்னடா அடிக்கிறியான்னாரு. பட் ஃபர்ஸ்ட் டேக் வாஸ் த ஓகே டேக் அண்ட் த என்டையர் யூனிட் அப்லாடட். அந்த அளவுக்குலாம் வந்து பீப்புள் weren't எக்ஸ்பெக்ட். ஏன்னா 44 degrees பாண்டிச்சேரியில் எங்கேயோ ஒரு வீட்டில் 60 பேர் ஒரு வீட்டில். ஸோ தட் வாஸ் அ வெரி மெமரபிள் பெரிய விஷயம்.